கோவை தொண்டாமுத்தூர் அருகே குறும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன்ராஜ். இவரது அக்கா தேவிகா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். இதனை தம்பி ஜெகன்ராஜ் என்பவர் தட்டி கேட்டதற்கு தகாத உறவில் இருந்த மதன்ராஜ் என்பவர் ஜெகன்ராஜை கடந்த 2023ஆம் ஆண்டு கொலை செய்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ளார். ஜாமீனில் வெளியே வந்த மதன்ராஜ் மீண்டும் தேவிகாவுடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். தனது தம்பியை கொலை செய்த முன் விரோதத்தில் இருந்து வந்த ஜெகன்ராஜ் அண்ணன் சித்திரைக்குமார் மற்றும் தேவிகாவின் கணவர் முருகன் ஆகிய இருவரும் மாலை 4 மணி அளவில் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குறும்பபாளையம் மருதப்பர் நகர் பகுதியில் இருசக்கரத்தில் வந்த மதன்ராஜை வழிமறித்து தாங்கள் மறைத்து வைத்து இருந்த கத்தியை கொண்டு சரமாரியாக வெட்டினர். இதில் இடது தாடை, இடது புருவம் மற்றும் வலது முன்கையில் பலத்த காயம் பட்டது. மதன்ராஜன் அலறல் சத்தம் கேட்டு அங்கு இருந்த பொதுமக்கள் கூடியதால் அங்கு இருந்த சித்திரைக்குமார் மற்றும் முருகன் ஆகிய இருவரும் தப்பி ஓடினர். இது குறித்து தொண்டாமுத்தூர் காவல்துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மதன்ராஜை மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்பொழுது வரை அவர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தப்பி ஓடிய ஜெகன்ராஜின் அண்ணன் சித்திரைக்குமார் மற்றும் முருகன் ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். தனது தங்கையுடன் தகாத உறவில் இருந்த மதன்ராஜை தட்டி கேட்ட தனது தம்பியின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கவும் தனது மைத்துனருடன் சேர்ந்து இளைஞரை ஓட ஓட வெட்டிய சம்பவம் கோவையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.